இன்ஃபர்மேஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். மின்சாரம் தாக்கி மின் கம்பத்தில் தொங்கிய மின்துறை ஊழியர் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி மீட்பு. புதுவையில் கள்ளச்சாராய விற்பனைக்கு வாய்ப்பு இல்லை, அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம். வழக்கு செலவிற்காக வழிப்பறியில் ஈடுபட முயன்ற வாலிபர்கள் 6 பேர் கைது. 180 ஆண்டு பழமை வாய்ந்த வேப்பமரம் வேரோடு சாய்ந்ததால் பரபரப்பு. புதுவை சாரம் பகுதியில் மின் கம்பத்தில் மின்துறை ஊழியர் ஒருவர் சிக்கி 1 மணி நேரத்திற்கு மேலாக உயிருக்கு போராடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை சாரம் மார்க்கெட் பகுதியில் இன்று மாலை மின்துறை ஊழியர்கள் மின்கம்பத்தை மாற்றும் வேலை செய்து கொண்டிருந்தனர். அப்போது மின்துறை ஊழியர் சிவகுமார் என்பவர் மின்கம்பத்தின் மீது ஏறி வேலை செய்துள்ளார். ஆனால் மின்துறை ஊழியர்கள் மின் இணைப்பை துண்டிக்காமல் வேலை செய்ததாக கூறப்படுகிறது. திடீரென்று சிவகுமார் மீது மின்சாரம் பாய்ந்தது. உடனே மின்கம்பியில் இருந்து பயங்கர சத்தத்துடன் நெருப்பு வெளிவந்தது. உடனே கீழே இருந்த மின்துறை ஊழியர்கள் மின் இணைப்பை துண்டித்தனர். ஆயினும் சிவகுமார் மீது மின்சாரம் பாய்ந்து அவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். உடனே அங்கிருந்த பொதுமக்கள் அவரை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதற்குள் தகவல் அறிந்து தீயணைப்பு வாகனம், ஆம்புலன்ஸ் ஆகியவை சம்பவ இடத்திற்கு வந்தது. தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி சிவகுமாரை மீட்டனர். அவர் புதுவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தண்ணி கொடுக்கூடாது. தண்ணி கொடுக்காது. புதுவையில் கள்ளச்சாராய விற்பனைக்கு வாய்ப்பில்லை என்று அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம் அளித்துள்ளார். புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேசிய அங்கீகாரம் மற்றும் மதிப்பீட்டு கவுன்சில் வழங்கி முடிவு வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு தாகூர் கல்லூரிக்கு நாக் கமிட்டி A கிரேடு வழங்கியதாக அறிவித்தார். முன்னதாக கல்லூரியின் அடல் இன்குபேஷன் சென்டரை திறந்து வைத்து பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் சசிகாந்த் தாஸ், கல்லூரியின் உயர்தர மேம்பாட்டு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் வேலுராஜ் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் புதுச்சேரியில் கள்ளுக்கடை, சாராய கடைகள் அரசு மூலம் ஏலம் விடப்பட்டு நடத்தப்படுவதாகவும் புதுவையில் கள்ளச்சாராய விற்பனைக்கு வாய்ப்பில்லை என்றார். புதுச்சேரியிலிருந்து மாதேஷ் என்பவரை கைது செய்துள்ளனர். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்ற அடையாள ஆவணங்கள் வைத்துள்ளார் என்று கூறிய அவர் இந்த விவகாரத்தில் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். மேலும் பாஜக NR காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் இல்லை என கூறிய அவர் தொடர்ந்து கூட்டணியில் இருந்து கொண்டிருப்பதாகவும் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் முதலமைச்சர் ரங்கசாமி தான் என்றார். எனவே அமைச்சர் கவர்னர் சந்திப்பு என்பது வழக்கமான நிகழ்வுதான் என கூறிய அவர் NR காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு இடையில் எந்த விரிசலும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். வழக்கு செலவிற்காக வழிப்பறியில் ஈடுபட்ட 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை தவளக்குப்பம் பூரணாங்குப்பம் ரோடு கல்லூரி சாலை தானாம்பாளையம் பகுதியில் ஒரு கும்பல் பதுங்கி இருப்பதாக தவளக்குப்பம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததா. அதன் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா மற்றும் போலீசார் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றனர். அப்போது போலீசாரை கண்டதும் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பியோட முயன்றது.
போலீசார் அவர்களை விரட்டி பிடித்து கைது செய்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் திப்ராயப்பேட்டை லசார் கோவில் வீதியை சேர்ந்த லூர்துசாமியின் மகன் தினேஷ், உருவையாறு சாவித்ரி நகரை சேர்ந்த சிவகுமாரின் மகன் வித்யாசாகர், புதுவை புதுசாரம் பகுதியை சேர்ந்த அர்ஜுனனின் மகன் சுரேஷ், பூரணாங்குப்பம் வேணுகோபால் நகரை சேர்ந்த அருளின் மகன் ஆனந்தராமன், சுப்பையா நகரை சேர்ந்த குமாரின் மகன் மணியழகன் உள்ளிட்ட 6 பேர் என்பது தெரிய வந்தது. இவர்கள் 6 பேர் மீதும் பல்வேறு வழக்குகள் உள்ளன. சிறையில் நண்பர்களாக மாறிய இவர்கள் தங்களது வழக்கு செலவிற்காக போவோர் வருவோரிடம் வழிபறியில் ஈடுபட்டுள்ளனர். அப்படி வழிபறியில் ஈடுபட பதுங்கியிருந்த போதுதான் போலீசார் அவர்களை மடக்கி பிடித்துள்ளனர். இதனையடுத்து அவர்களிடமிருந்து கத்தி, இருசக்கர வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. 180 ஆண்டுகள் பழமையான வேப்பமரம் சாய்ந்ததால் அப்பகுதி மக்கள் சோகமடைந்துள்ளனர். புதுவை அரியாங்குப்பம் கொம்யூனை சேர்ந்த டிஎன் பாளையம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ பொறையாத்தம்மன் திருக்கோவில் உள்ளதா. இந்த கோவிலின் அருகில் 180 ஆண்டுகள் பழமையான வேப்பமரம் ஒன்று வளர்ந்து வந்தது. இதனிடையே கடந்த 2 நாட்களாக புதுச்சேரியில் பெய்த மழை காரணமாக அந்த வேப்பமரம் அடியோடு சாய்ந்தது. காலை நேரம் என்பதால் அப்பகுதியில் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருந்தது. இதனால் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. ஆயினும் பழமை வாய்ந்து வேரோடு சாய்ந்த இந்த வேப்பமரத்தை அனைவரும் பார்வையிட்டு செல்கின்றனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனுபவம் வாய்ந்த 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை நிரந்தர பணியில் அமர்த்த வேண்டும், சம்பள உயர்வு, இன்கிரிமெண்ட், போனஸ் ஆகியவற்றை 4 ஆண்டு நிலுவைத் தொகையுடன் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை, காரைக்கால், ஏனாம் சுகாதாரத்துறை 108 ஆம்புலன்ஸ் சேவை ஊழியர் சங்கத்தினர் இன்று சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சங்க கௌரவ தலைவர் ஜெயபாலன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சங்க தலைவர் புருஷோத்தமன், பொதுச் செயலாளர் பிரபாகரன், பொருளாளர் லூர்து மணிநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக ரவிச்சந்திரன் பங்கேற்றார். நிர்வாகிகள் முனுசாமி, ஐயனார், பெரியசாமி, அதியமான் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் வாழ்த்துரை வழங்கினர். டெக்னீஷியன் கிடையாது, பிரேக் இல்லை, பிரேக்கு கிடையாது, வண்டி எங்கே போய் நிற்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆக ஓட்டுநருடைய நிலை என்ன ஆகிறது, அப்போ ஏற்றின்னு வருகின்ற அந்த கேஸுடைய நிலை என்ன ஆகிறது, இதை தொடர்ந்து நாங்கள் கடிதம் மூலிமா சொல்லியிருக்கிறோம். எவ்விதமான நடவடிக்கையும் கிடையாது என்பதை இந்த இயக்குனருடைய அலட்சிய போக்கு அதை கண்டித்து இப்பொழுது நாங்கள் தொடர் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு போக்குவரத்து கழக ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்கும் முறையை கைவிடக் கோரி ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் தமிழகம் முழுவதும் இன்று காலை தொடங்கியது. இதேபோல புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் பணிபுரியும் ஊழியர்கள் இன்று காலை ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளன சிவகுமார் மற்றும் ராஜாராம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சிபிஎம் மாநில செயலாளர் ராஜாங்கம் சிறப்புரையாற்றினார். வேலு, மதிவாணன், மூர்த்தி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒப்பந்த தொழிலாளர் நியமிக்கும் முறையை கைவிடக் கோரி கோஷங்களை எழுப்பினர். இடைப்பட்ட தொகையினை வழங்கிவிடு. போக்குவரத்து தொழிலாளியை வஞ்சிக்காதே. கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து புதுவை மாநில அதிமுகவினர் போராட்டம் நடத்தினர். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 57 பேர் சாவுக்கு காரணமான தமிழக திமுக அரசை கண்டித்தும், கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறியதை கண்டித்தும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உடனே பதவி விலக வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணா சிலை அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு புதுவை மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார். அவைத் தலைவர் அன்பானந்தம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஜெயலலிதா பேரவை செயலாளருமான பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் கருப்பு சட்டை அணிந்து தமிழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். விஷச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று கண்டிக்கிறோம். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டிக்கிறோம்.
கடத்தி வரப்பட்ட சரக்குன்னு சொன்னார். அப்போ தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா என்று 3 மாநிலங்கள் இதில் வந்து சம்பந்தப்பட்டு இருப்பதால் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இது சம்பந்தமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவறான செயலை அங்குள்ள சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்தால் இதில் நியாயம் கிடைக்காது என்று சட்டமன்றத்தில் ஆண்மையுடன் தெரிவித்து அரசை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு இன்றைக்கு சிபிஐ விசாரணைக்காக வலியுறுத்தி வருகிறார். முடியாவிட்டால் அந்த அரசை தனிமனித உரிமையை காப்பாற்ற தகுதியற்ற எந்த அரசாக இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 356வது பிரிவை பயன்படுத்தி அந்த அரசை டிஸ்மிஸ் செய்யக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்குது. புதுவை மற்றும் காரைக்காலில் வரும் 29ஆம் தேதி கல் மற்றும் சாராய கடைகள் ஏலம் விடப்படுகிறது. புதுவை அரசுக்கு கலால்துறை மூலம் ஆண்டிற்கு சுமார் 1000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கிறதா? இதில் 100 கோடி கள்ளுக்கடை, சாராய கடை மூலம் கிடைக்கிறதா? கடந்த காலங்களில் சாராய கடைகள், கள்ளுக்கடைகள் அதிக அளவில் புதுவை, காரைக்காலில் இருந்தன. தற்போது சாராயத்தின் விலைக்கே மதுபானங்கள் கிடைப்பதால் கடைகள் எண்ணிக்கை குறைந்துள்ளதா? தற்போது புதுச்சேரியில் 85, காரைக்காலில் 25 சாராய கடைகள் உள்ளன. புதுச்சேரியில் 66 கள்ளுக்கடைகளும், காரைக்காலில் 26 கள்ளுக்கடைகளும் உள்ளன. சாராய கள்ளுக்கடைகளுக்கான ஏலம் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முழுமையாக நடைபெறும். நடப்பாண்டில் ஜூலை 1ஆம் தேதி முதல் புதிய ஏலத்தில் கடைகள் எடுக்கப்பட்டு இயங்க வேண்டும். இதற்கான கோப்பு கலால்துறை மூலம் கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் கோப்பிற்கு கவர்னர் அனுமதி தரவில்லை. இதனால் சாராயம் கள்ளுக்கடைகள் ஏலம் விடுவதில் சிக்கல் ஏற்பட்டதா? இதனையடுத்து முதலமைச்சர் தரப்பில் விளக்கம் தரப்பட்டதா? இந்நிலையில் கலால்துறை அனுப்பிய கோப்பிற்கு கவர்னர் அனுமதி தந்துள்ளார். அதன்படி புதுவை, காரைக்காலில் சாராய கடைகள் வருகின்ற 29ஆம் தேதி ஆன்லைனில் ஏலம் விடப்படுகிறதா? இதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளதா? கலாம் வாகன ஓட்டுநர் முன்னேற்ற சங்க பெயர் பலகை திறப்பு விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிற்சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா வில்லியனூர் ஆத்துவாய்க்கால்பேட் பகுதியில் நடைபெற்றதா? சிறப்பு விருந்தினராக சங்க நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி, புதுவை மாநில தலைவர் சரவணன், தமிழ்நாடு மாநில தலைவர் வேலு, மாநில பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியன், மாநில பொருளாளர் கார்த்திகேயன், மாநில துணைத் தலைவர் வீரமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கௌரவ தலைவர் ரவிக்குமார், முகமது யூனுஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சங்க பெயர் பலகையினை திறந்து வைத்தனர். தொடர்ந்து சங்கத்தின் நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில தலைவர் வேலு, மாநில பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கரையான்புத்தூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதுமான மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கரையாம்புத்தூர் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வருகிறதா? கரையாம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பொதுமக்களும் தமிழக பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் நோயாளிகளாக இந்த மருத்துவமனைக்கு வந்து தங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்கி செல்கின்றனர். ஆயினும் மருத்துவமனையில் ஆள் பற்றாக்குறை உள்ளது. அப்பகுதியில் உள்ள மருத்துவமனையில் காலை மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் சிலரே உள்ளனர். இதனால் நோயாளிகள் அவதியடைந்து வருகின்றனர். போதுமான மருத்துவர்கள் இந்த மருத்துவமனையில் இருப்பது கிடையாது. அது மட்டுமல்லாது மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் வசதியும் இல்லை. இரவு நேரத்தில் மருத்துவமனையில் யாரும் இருப்பதில்லை. இதனால் இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாக அந்த மருத்துவமனை மாறியுள்ளது. இதனை சரி செய்து புதுச்சேரி சுகாதாரத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையில் சிறப்பு சலுகைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புதுவை ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையில் சிறப்பு தள்ளுபடி விழா ஆரம்பமாகியுள்ளது. தங்க நகைகளில் சேதாரத்தில் 50% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. வைரத்தின் மதிப்பில் 20% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. பிளாட்டினத்திற்கு 7% வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது. மேலும் வெள்ளி கொலுசு, மெட்டி மற்றும் அரஞ்சான் கொடி ஆகியவற்றிற்கு செய்கூலி சேதாரம் இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏராளமான வாடிக்கையாளர்கள் ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையில் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கார்த்திகேயன், லிடியா, உஷா, அகிலா, விக்ரம், அஞ்சனா, ஆன், சந்தியா, அஸ்வினி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜோஸ் ஆலுகாஸ் மேலாளர் நிஜோ, இணை மேலாளர் மனோஜம்பா மற்றும் வங்கி கிளை மேலாளர் சஜிஸ் ஆகியோர் செய்திருந்தனர். விழாவில் ஏராளமான வாடிக்கையாளர்களும் ஊழியர்களும் கலந்து கொண்டனர். எம்ஜிஆர் டாடா எஸ் தொழிற்சங்க திறப்பு விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பில்லுக்கடை சுப்பையா சாலை சந்திப்பில் எம்ஜிஆர் டாடா எஸ் ஓட்டுநர்கள் தொழிற்சங்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றதா. சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில செயலாளருமான அன்பழகன் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாப்புசாமி, அதிமுக மாநில நிர்வாகிகள், தொழிற்சங்க கௌரவ தலைவர் செல்வம், தொழிற்சங்க தலைவர் அந்தோணிசாமி, துணைத் தலைவர் அன்பு தென்றல், செயலாளர் மகேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் சாராயத்தை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்து வருவதாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்திடம் பொதுமக்கள் புகார் தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் நிர்வாகிகள் மற்றும் போலீசார் உதவியுடன் முதலியார்பேட்டை பகுதியில் அதிரடி சோதனை நடத்தினார். அப்போது ஒரு கடை மற்றும் வீடுகளில் 100க்கும் மேற்பட்ட சாராய பாக்கெட்டுகள் மற்றும் பாட்டில்கள் இருந்ததா. இதேபோல அந்த வீட்டின் வெளியில் நின்றிருந்த வாகனத்தை சோதனை செய்ததில் வாகனத்தின் உள்ளே பாக்கெட் சாராயம் இருப்பது தெரிய வந்ததா. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட நபர்களை போலீசார் பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். இச்சம்பவம் குறித்து கலால் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கலால் துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வீடு மற்றும் கடைகளில் இருந்து சாராயம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை இந்த இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பாக மேல் டிபார்ட்மெண்ட்லேருந்து சிபிஐயா இல்லைன்னா ஈவன் சிபிசிஐடிலையா கொடுத்து இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். எந்த கடையிலேருந்து விற்கிறாங்க, ஒரிஜினலாக விற்கிறாங்களா இல்லை இவங்களே கலந்து விற்கிறாங்களும் தெரியப்படுத்தும். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 6635 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 53,080 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 935 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மின்சாரம் தாக்கி மின் கம்பத்தில் தொங்கிய மின்துறை ஊழியர் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி மீட்பு. புதுவையில் கள்ளச்சாராய விற்பனைக்கு வாய்ப்பு இல்லை, அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம். வழக்கு செலவிற்காக வழிப்பறியில் ஈடுபட முயன்ற வாலிபர்கள் 6 பேர் கைது. 180 ஆண்டு பழமை வாய்ந்த வேப்பமரம் வேரோடு சாய்ந்ததால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.